ரொம்பவும் டேஸ்டியான ஸ்பெஷல் மட்டன் தலக்கறி திக்கடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக இந்த ரெசிபியை வெஜ் அல்லது நான்வெஜ் ரெண்டு விதமாகவும் செய்யலாம். சில ஊர்களில் இதை தக்கடின்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் இதுக்கு திக்கடினே பேர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். இந்த தலக்கறி திக்கடி பொதுவாக மசாலா கொடுத்து செய்வாங்க, ஆனால் இன்றைக்கி நான் எங்கள் ஊர் ஸ்டைலில் புளி ஊற்றி செய்ய போகிறேன். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்போவுமே மறக்காத, அடிக்கடி செய்ய தோணும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அடுத்து பொடுசாக நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆனதும் வெட்டி சுத்தம் செஞ்ச ஒரு ஆட்டு தலக்கறியை சேர்த்துக்கலாம். தலக்கறியை சேர்த்து குறைஞ்சது 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஓகே, கறி வதங்கட்டும். நாம் இப்போ புளிக்கரைசலை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே 4 தக்காளியை மிக்சரில் போட்டு அரைச்சி எடுத்து ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுங்கிறதுனால நான் புளியை ஊற வச்சதை இதில் காட்டலை. புளி மற்றும் தக்காளி கரைசல் கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கரைசல் ரெடி பண்ணதுமே உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துருங்க. உப்பு காரம் ரெண்டுமே தூக்கலாக இருக்கணும், இல்லைன்னா திரும்ப உப்பு காரம் சேர்த்துக்குங்க. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்கரைசலை குக்கரில் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலை சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுருங்க. தலக்கறி வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகம் பிடிக்கும். ஸோ எப்படியும் 6 விசில் வரைக்கும் விட்டு கறி வெந்துருச்சான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிங்க.
கறி வெந்து வந்ததும் கூடுதலாக 2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். அடுத்து நம்ம 1/2 கிலோ அரிசி மாவு எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே 1/2 கிலோ அரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்த பின்னாடி மாவு சேர்த்துங்க. அப்போ தான் மாவு பதம் சரியாக வரும். மாவை பிசைஞ்சிட்டு சூடு ஆறினதும் சின்ன சின்னதாக காயின் வடிவத்துலேயோ அல்லது விரல் மாதிரி நீல ஷேப்லேயோ பிடிச்சி தட்டில் வச்சுக்கலாம். அடுத்து தலக்கறியில் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துனது கொதி வந்ததும் தட்டி வச்ச அரிசி மாவு திக்கடியை சேர்த்துடலாம். திக்கடியை குழம்புல சேர்த்ததும் குறைஞ்சது 5 நிமிஷத்துக்கு கிளறி விடாதீங்க. மாவு வேகாமல் பச்சையாக இருக்கிறதால கிளறும்போது மாவு குழம்புல கரைஞ்சி போயிடும். ஸோ 5 நிமிஷம் வெந்து வந்ததும் திக்கடி உடையாமல் கிளறி விட்டு எடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அட்டகாசமாக தலக்கறி திக்கடி ரெடியாகி வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் தலக்கறி எடுத்தால் ஒரு தடவை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.